முத்து, முக்கியமான வேலை இருந்தா வேலை கிளம்பி போங்கடா. எனக்காக வேலையை கெடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, செல்வம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ப்பா. நம்ம 4 பேர் இங்க ஜாலியா இருக்கிறோம். எங்க வேணுங்க? டேய் ரவி, மனோஜ் வெளில வாங்கடா. எதுக்கு கூப்பிடுறேன்? சொல்றா. டேய் ஒரு நேரம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாடா, எனக்கும் பசிக்குதுடா. அப்பா வர டைமுக்கு சாப்பிடணும்டா, அதனால நம்ம 3 பேர் சேர்ந்து சமைச்சிருவோம். நானும் சமைக்கிறேன்டா. அப்பா நீ எதுக்குப்பா சமைக்கிறேங்கிற? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன். பா, நம்ம எதுக்குப்பா சமைக்கணும்? அதான் ஒரு ஷெஃப் இருக்கானே, அவன் பார்த்துப்பா. அப்பா அப்புறம் எதுக்கு அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு? அப்பா உன்னையும் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, ஒரு யூஸ் இல்லையே. அவன் மட்டும் தனியா சமைக்க வேணாம். ஏன் இப்ப அவன் சமைச்சா என்ன? டேய் அவன் ஹோட்டல்ல போய் தினமும் அந்த வேலையை தான்டா பார்த்துட்டு இருக்கிறான். வீட்லயும் அந்த வேலையை அவன் தனியா செய்யணுமா? ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்டா. எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். ஆமாண்டா, நானும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். நான் மிளகு ரசம் வைக்கிறேன். அப்பா, உங்களுக்கு நிஜமாவே செய்ய தெரியுமா? டேய் அப்பா அதெல்லாம் சூப்பரா செய்வாங்க. நீ என்ன செய்யற அதை சொல்லு. நான் வேணா மோர் ரெடி பண்றேன். அப்படியே கொஞ்சம் சுடுதண்ணி வச்ச. ஏண்டா தயிரை கடைஞ்சா அதுவே கொஞ்ச நேரத்துல மோராக போகுது. இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிற. டேய் விடுறா, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் வைக்கட்டும். சரிடா, அவன் நான் சாம்பார் வைக்கிறேன். மீனா சமைக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கா. அப்பனா நான் கூட்டு பொரியெல்லாம் வச்சிடறேன். இவ்வளவு செய்யணுமாடா? என்னைக்கு அவனால தானப்பா சமைக்கிறோம். தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்குவோம். பார்த்துக்கலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க செய்வா. அப்பா இந்தப்பா தண்ணி. போதுமா வேணுமா? போதும். என்ன ஒரே சைஸ்ல கட் பண்ற எல்லாத்தையும்? நானும் தான் கரெக்டா போட்டுட்டேங்கப்பா. ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. என்னடா பண்றான்? கொஞ்சமா போடுறா. சூப்பர்ரா. பொரியல் ரெடி. என்னடா அவன் சொல்லாம கொள்ளாம வேலை எல்லாம் செய்யறான். ஆமாண்டா, எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. அதிசயம்லாம் இல்ல, வீட்டுல பொண்டாட்டி இல்லைன்னா ஆம்பளைங்க எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். வேற வழி கிடையாதுல்ல. பொண்டாட்டி இருந்தா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதிகாரம் பண்ணலாம். அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு. ஒரு நாள் அவங்க இல்லைன்னா தான் தெரியும் நமக்காக அவங்க எவ்வளவு விஷயம் பண்றாங்கன்னு. நீ வேணா அதை சொல்லலாம். ஏன்னா அண்ணி இந்த வீட்டுல அவ்வளவு வேலை பாக்குறாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னாலே நீ போய் எடுத்துக்கூடான்னு சொல்லுவா. என்னடா பண்றது, பழக்குறல் கொஞ்சம் உஷாரா இருக்குது. இல்லைன்னா மீனா மாதிரி இந்த வீட்டுல எல்லா வேலையும் தலையில கட்டிடுவாங்கல்ல. டேய் என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? பசிக்குதுடா. அதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுலடா, வாடா சாப்பிடலாம். டேய் அப்பாவை கூப்பிடணும்டா. பா 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 சாப்பாடு ரெடி பாப்பா. வாசனை நல்லா அப்படியே தூக்குதேடா. வாசனை கம்ம இருக்காப்பா. மோர் குழம்பு நான் தான் ரெடி பண்ணேன். இவன் ஒருத்தன் இதை செஞ்சுட்டு இன்னும் 1 வருஷத்துக்கு இதையே சொல்லி காட்டிட்டு இருப்பான்ப்பா. பா சொல்ல போனா நீ செஞ்ச ரசம் தான்ப்பா அப்படியே கமகமன்னு மணக்குது. எனக்கு ஏற்கனவே சளி வேற இருக்குது, இதை குடிச்சாலே எனக்கு சரியாயிடும்பா. இவன் 2 தடவை மூக்கு உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனாலதான் எப்படியாவது மிளகு ரசம் வைக்கலான்னு வச்சேன். இது சாப்பிட்டேன்னு வச்சுக்க, சளியெல்லாம் சரியா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பு மாதிரி ஒரு கப்பா அடிச்சிடறான்ப்பா. அப்பா சாப்பாடுலாம் அதிகமா தான் இருக்கு. நம்ம 4 பேர் தான் இருக்கோம், எல்லாம் டபுளா இருக்குப்பா. இருக்கட்டும்டா, நைட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஆமாப்பா, திரும்ப நைட்ல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டு நாங்க 3 பேரை சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்துறோம். எனக்கு நேரம் தனியா செய்றீங்க இல்லப்பா, உனக்கு இதே சாப்பாடை நைட்டு கொடுத்தா ஒத்துக்குமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம மீனா வேற சொல்லிட்டே இருப்பா, உனக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும், சரியா பாத்துக்கணும்னு. அதனாலதான் நான் இன்னைக்கு சவாரி கூட போகாம செல்வத்துக்கு அதை மாத்தி விட்டேன். நான் வீட்டுல இருக்கிறேன். ஏய், பொதுவா பசங்க தான் எங்க அப்பாவை பார்த்துக்கன்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லுவாங்க. ஆனா மீனா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கா பாரு. இப்படி ஒரு மருமக கிடைச்சது எனக்கு வரண்டா. அப்பாப்பா
பேசிக்கிட்டே இருந்தா சாப்பாடு சூடு ஆறிடும்பா, சாப்பிடலாம்பா. நீ மீனாவை பத்தி நல்ல விதமா சொன்னலப்பா, அது அவனுக்கு பொறுக்கல. அம்மா இல்லாத குறைய ஒரு ஃபில் பண்றாராம்மா. உட்காரு சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடுற நேரத்துல யாருப்பா கூப்பிடுது? பார்த்துட்டு வர்றேன். அண்ணே, ஆ, நல்லா வாங்க, எப்படி வாங்க, இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ? வாங்க உள்ள வாங்க. வாங்க, வாங்க. டேய், யாரா இவங்க? டேய் அப்பாவோட சொந்தக்காரங்கடா, ஊர்ல பாத்துருப்பல்ல. இந்த மூஞ்செல்லாம் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. நீ வாடா. நல்லா இருக்கீங்களாப்பா? அடுத்த மாசம் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க. அதுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? விஜயாக்கா எங்க மாமா? விஜயாவோ மருமகளும் எல்லாம் வெளியே சரி, போயிருக்காங்கம்மா. முத்து மீனா இல்லையாப்பா? அது தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வெளியூர் போயிருக்கா. அப்ப இன்னைக்கு ஆம்பளைங்க ராஜ்யம் தானா? எல்லாருக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சிடலான்னு பார்த்தோம். அதனால என்ன, வரும்போது குடும்பத்தோட தானே வர போறான். எங்க மாமாக்கு பத்திரிக்கை கொடுத்துடலாம். அண்ணே, எல்லாருமே வரணும். எல்லாரும் குடும்பத்தோட அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும். இதுக்காகத்தானே ஆ, பத்திரிக்கை சரிங்க, மாமா. கொடுக்குறீங்க. நம்ம வீட்டு கல்யாணம் வராமட்டுருவோமா? அன்னைக்கு சொன்ன மட்டும் வந்தானே. மனோஜ் எப்படி பார்க்க கடையெல்லாம் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ரவி, ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 3 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எதுவும் விசேஷம் இல்லையாப்பா? நீங்க சீக்கிரமா குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே? நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு போலாம். இல்லண்ணே, பத்திரிக்கை எல்லாம் சில இடத்துல கொடுக்கணும். அதுவே பெரிய வேலை தான் சித்தப்பா, அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களா? இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. நாங்க போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. ஆமாமா, அதான் கரெக்ட். சிக்னல் கிட்ட போனீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டு தான் போகணும். இல்லண்ணே, அது வந்து ஏங்க மாமா தான் சாப்பிட சொல்றாங்கல்ல, அவர் சொல்லி சாப்பிடலன்னா மனசு சங்கடப்படாதா? சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு, வாங்க. எனக்குடா, நமக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. டேய் அதிகமா தாண்டா சமைச்சிருக்கோம். ஆமா, 3 பேர் தானே, நமக்கு சாப்பாடு இருக்கு. ஆ, தம்பி என்ன சொல்றாரு? ஆ, உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு. ஆமா ஆமா. அண்ணே, நாங்க 2 கார்ல வந்தோம். வெளியில 3 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க வேணா ஹோட்டல்ல சாப்பிட்டு சொல்லுங்க. அம்மா. என்னாச்சுப்பா? இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களும் இங்கேயே சாப்பிடணும்னு ஃபீல் பண்றான். எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குதுப்பா, அவங்களையும் வர சொல்லுங்க. இல்லண்ணே, இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி? அப்பா, அவங்க சொல்றது சரிதானப்பா? சாப்பாடு அதிகமாக தானே வச்சிருக்கிறோம், அவங்களும் சாப்பிட்டா சரியா இருக்கும். அப்ப நான் கீழே போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இருப்பா ரவி, அவங்கள போய் ஆ, கூப்பிட்டு சரிப்பா. டேய், வாங்க எல்லாரும் வாங்க. முத்து. உட்காருமா. உட்காருங்க. முத்து, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு இல்லாம போயிட போகுது. ஆமாங்க, நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. ஏய், அதிகமாக தான் சமைச்சிருக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க, தாராளமா எல்லாத்துக்கும் போதும். வாங்க மாமா சித்தப்பா, வீட்டுக்கு இருக்கீங்க, முதல்ல நீங்க தான் நல்லா சாப்பிடணும். எதுக்கு இவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒரு தொல்லையே இல்லப்பா. அம்மா முக்கியமா ஒன்று சொல்லுவாங்க, பசியோட யார் வேணாலும் வீட்டுக்குள்ளார வரலாம், வீட்டை விட்டு போகும்போது பசியோட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரவி, நாச்சியம்மா குடும்பம் அப்படிதானே? வீட்டுக்கு போனாலே சாப்பிடாம விட மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். அப்பா 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 அப்பா. என்னடா இவங்கெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு சாப்பாடு இருக்காதப்பா. வாயை மூடிட்டு பரிமாறுற வேலை பாரு. ஓ, இதுக்கு தான் கஷ்டப்பட்டு மோர் குழம்பு வச்சனா. பரவாயில்லையே, பொம்பளைங்க வீட்ல இல்லாமலே இவ்ளோ சமைச்சிருக்கீங்களே. அவங்க அளவுலாம் எங்களுக்கு சமைக்க தெரியாது, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கிறோம். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. அது என்னதுப்பா? இது மோர் குழம்பு. குழம்பா? அத நான் தான் சமைச்சேன். அப்ப ஊத்து. ஏய், இதுங்க நானே ஊத்துறேன். தட்டை கட்டுங்க அத்தை. சாப்பாடு நல்லா அருமையா இருந்தது, வயிறார சாப்பிட்டோம். ஆம்பளை பசங்க சமைச்சதுன்னு நம்பவே முடியலண்ணே. என் பசங்க எல்லா விஷயத்திலயும் கெட்டிக்காரரு, அதுலயும் ரவி செப்பா இருக்கா, சொல்லவா வேணும்.